நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை மார்க் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 48வது வசனத்துடைய முதல் பகுதி. அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் ஆமென் 10வது அதிகாரத்துல ஆண்டவர் 48வது வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவன் பேசாம இருக்கும்படி அவனை அநேகர் அதட்டினாங்களாம். ஒரு பிறவி குருடன் இயேசு கிறிஸ்து வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நிறைய அற்புதங்களை செய்யறாரு, எனக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார்னு அவன் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறான். ஆனா அவனுக்கு நடந்தது என்ன விஷயம்னா, கூட இருக்காங்க பார்த்தீங்களா, சில நேரத்துல சில பேர் அப்படிதான் நம்மளை டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. நம்ம செய்யற முயற்சிகளை அவங்க ஒண்ணு கேலி பண்ணுவாங்க, இல்லைன்னா தடுத்து நிறுத்துவாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ஆப்போசிட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? நீங்களாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. சில விஷயங்கள் அப்படிதான் மனுஷங்க அப்படி செய்வாங்க. நம்ம செய்யறதெல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, குறை சொல்லுவாங்க. நம்மளை எப்படிலாம் ஒழிச்சு கட்டணுமோ அப்படிலாம் அவங்க வகை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி அப்படிப்பட்ட ஆட்களை உங்க மைண்ட்ல கூட கொண்டு வராதீங்க. நான் நல்லா தெளிவா சொல்றேன் பாருங்க. அவன் பேசாம இருக்கும்படி அநேகர் அதட்டினாங்க. அவன் சும்மா இல்லைங்க, அவன் முன்னிலும் அதிகமா சத்தமிட்டு தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து திரும்புற வரைக்கும், இயேசு கிறிஸ்து நிக்கிற வரைக்கும் அவன் தன்னுடைய முயற்சியை விடல பாருங்க. நீங்க ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கீங்க? அவன் சொல்லிட்டான், இவன் இப்படி சொல்லிட்டான், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுட்டாங்க, என்கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியும், என்னுடைய முயற்சி அவ்வளவுதான். அப்ப நீங்க எங்க முடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க? விடாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆம்பிஷன்ஸ், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாள் வீணா போகக்கூடாது. நன்றாக புரிஞ்சுக்கங்க. மனுஷங்க அப்படிதாங்க, கர்த்தர் பக்கமா நெருங்க விட மாட்டாங்க. ஆண்டோட இருந்து எதையுமே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விட மாட்டாங்க. ஆனா நீங்க அவங்க பேச்சை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தைரியமா சொல்றேன், நீங்க நல்ல முயற்சி பண்ணுங்க, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அதிகமா படிங்க, இன்னும் அதிகமா அதுக்காக முயற்சிகள் எடுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நிச்சயமா நீங்க கூப்பிடுகிற, நீங்க கும்பிட்டு கொண்டிருக்கிற, நீங்க வணங்கி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நிற்பார். இன்னும் சும்மா விட மாட்டாருங்க. உங்க தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சு பிறவியிலே கூட இருந்தவனுடைய கண்களை கர்த்தர் திறந்து அற்புதங்களை செய்தது போல உங்களுக்கு நிச்சயமா அற்புதம் நடக்கும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு எதையும் நிறுத்திடாதீங்க. ஜெபத்தோட எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா நன்மைகளை செய்வார். இந்த நாள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள், அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.